கேஸ்டிசமா நிறைய கமெண்ட் வந்திருந்தது நான் போட்டிருந்த லாஸ்ட் வீடியோக்கு. அந்த வீடியோக்கான ரிப்ளை தான் இது. நான் போட்டிருந்த லாஸ்ட் வீடியோ 1 மில்லியன் பிளஸ் வியூஸ் போயிருந்தது. அது எல்லாமே காரணம் நீங்க தான். அதுக்கு ரொம்ப நன்றி. நான் லாஸ்டா போட்டிருந்த வீடியோக்கு கேஸ்ட் ரிலேட்டடா எதுவுமே கிடையாது. அதை ஒரு தப்பான கோணத்துல எடுத்துட்டு போயிட்டாங்க. ஸோ கேஸ்ட் பார்த்து பழகிறவனும் நான் கிடையாது. என் கூட இருக்கிறவங்களுக்கு பழகிறவங்களுக்கு என்னை பத்தி நல்லா தெரியும். லாஸ்ட் வீடியோக்கு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஏன் ஷர்ட் போடல அப்படின்ட்டு. அது ஒரு பெரிய கான்ட்ரவர்சியா இருந்தது. ஸோ இதை பார்த்துட்டு நிறைய யூடியூப் சேனல்ல இருந்தெல்லாம் வந்து இன்டர்வியூக்கு கேட்டிருந்தாங்க. எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணியிருந்தேன். நிறைய பேர் இதை ஒரு டாப்பிக்கா வச்சு வீடியோலாம் போட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கான ரிப்ளை தான் இது. ஸோ வந்து நாங்க பண்ணது வந்து திருப்பதியில ஒரு பிராமின் வெட்டிங் பண்ணியிருந்தோம். அவங்க வந்து முழுக்க முழுக்க ஒரு ஆர்த்தடாக்ஸ் பிராமின். அவங்க என்ன எங்ககிட்ட கேட்டாங்களோ அதை நான் அவங்களுக்கு கொடுத்துருந்தேன். நான் ஒரு பிசினஸ் மேனா ஒரு ஈவெண்டரா அவங்க என்ன கேட்கறாங்களோ அதை தான் நான் அவங்களுக்கு கொடுக்க முடியும். ஸோ அதை நான் பண்ண முடியாதுன்னு சொன்னா அந்த ஈவெண்ட் வேற ஒருத்தவங்களுக்கு தான் போகும். ஸோ அவங்க என்ன கேட்டாங்களோ அதை தான் நான் பண்ணேன். அது முழுக்க முழுக்க ஒரு கஸ்டமரோடைய சாட்டிஸ்ஃபைக்காக பண்ணதுதான். ஸோ இன்னைக்கு எங்களோட டீம் அம்பத்தூர்ல இருக்க PSB கன்வென்ஷன்ல ஒரு 2000 பேருக்கு டின்னர் பண்றோம். ஸோ நீங்க எதிர்பார்த்த மாதிரி எல்லாருமே யூனிஃபார்ம்டா தான் இருக்காங்க. ஸோ அவங்க கேட்டனால அப்படி, இவங்க கேட்டனால இப்படி. ஸோ நாங்க அதுவும் பண்ணுவோம், இதுவும் பண்ணுவோம். நான் லாஸ்டா போட்டிருந்த வீடியோ உங்க யார் மனசையாவது புண்படுத்தி இருந்தா உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு